தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 48வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அறந்தாங்கி தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை, மேக்ஸிபிஷன் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள பெருங்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. இதில் சட்டமன்ற மற்றும் சிறைத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர் சிவசி மெய்யநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பின்பு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் பேசிய அமைச்சர் சிவசி மெய்யநாதன், அதிமுக ஆட்சி காலத்தில் புதுக்கோட்டையில் மருத்துவக் கல்லூரி நிறுவப்பட்டது. அப்பொழுது இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றினார். ஆனால் அவருக்கு அறந்தாங்கி தலைமை மருத்துவமனை ஆக்குவதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்தார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நானும் சட்டத்துறை அமைச்சரும் ஒன்றிணைந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் அறந்தாங்கிக்கு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தோம். அதை அடுத்து அறந்தாங்கி தலைமை மருத்துவமனையாக அமைக்கப்பட்டது. இதில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்றார்கள் என்று கூறினார். அதன் பிறகு பேசிய சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அதற்கு காரணம் தமிழக முதல்வரும் தமிழக துணை முதல்வரும் தான் காரணம் என்று கூறினார். இவ்விழாவில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவை புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி விமலாதி ராஜன், அறந்தாங்கி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்ப அணி VP செந்தில்வேலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நமது முதலமைச்சர் வழிகாட்டுதலில் நமது துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எளியோர் எழுச்சி நாளாக நமது இளைஞர் இளம் தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுகின்ற பொழுது பல லட்சக்கணக்கான மக்களுக்கான அவர்களுக்கு கிடைக்காத, அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கின்ற ஒரு விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டு காலத்தில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார். இந்த அறந்தாங்கி பகுதி மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் புதுக்கோட்டை தலைமை மருத்துவமனை, அரசு தலைமை மருத்துவமனை இருந்தது. அந்த அரசு தலைமை மருத்துவமனை நமது முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய மருத்துவக் கல்லூரி வந்தவுடன் அந்த தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியோடு இணைக்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அரசு தலைமை மருத்துவமனை அடுத்து எங்கே கொடுக்கிறாங்கன்னா நமது அறந்தாங்கி நகரத்தில் இருக்கின்ற அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கு தான் அந்த தகுதி இருக்கு. நாங்களும் கோரிக்கை வைத்தோம். இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தான் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அதிமுக ஆட்சியில் இருந்தார். ஆனால் அவருக்கு மனசே வரல. மீண்டும் திமுக நம்ம தலைவர் உங்கள் பேராதரோடு தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நமது சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் நானும் இணைந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் சொல்லி, நான் அவரை பொறுத்த வரைக்கும் அவரை திருமதிக்கு கொண்டு போகணும்னு நினைக்கல, நான் ஆலங்குடி கொண்டு போகணும்னு கேட்கல. முக்கியம் இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா மருத்துவமனையை தலைமை மருத்துவமனையாக தரமுயர்த்தி தந்தவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி தரம் உயர்த்தப்பட்ட அந்த அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி மலைமேல்குடிய ஆவுடையார் நகர கழகங்களும் பேரூர் கழகங்களும் நடத்தி கொண்டிருக்கின்றன. அதிலே தகவல் தொழில்நுட்படி இன்றைக்கு நம்முடைய மீனாட்சி மருத்துவமனையோடு இணைந்து இங்கே ஒரு சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக தலைவர் கலைஞர் 2006-2011 இருந்த பொழுது தமிழகத்திலே கிராமப்பகுதியிலே வசிக்கின்ற மக்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள அவர்கள் வாய்ப்பு இல்லாமல் இருந்த நேரத்திலே நோய் முற்றி அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து அதனாலே தங்கள் உயிரை பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வருமுன் காப்போம் திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதன் மூலமாக தமிழகத்தினுடைய கிராமப்பகுதிகளை வசிக்கின்ற மக்கள் தங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கிறதா என்பதை முன்னரே கண்டறிந்து கொள்கின்ற வாய்ப்பை முதலாக இந்தியாவிலேயே உருவாக்கி தந்தவர் தலைவர் கலைஞர். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே அந்த வருமுன் காப்போம் திட்டம் இன்றைக்கு
அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய துணைகளோடு இன்றைக்கு இணைந்து இன்றைக்கு வருமுன் காப்போம் என்ற திட்டத்தை தங்களுடைய சொந்த முயற்சியால் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது நோய் இருந்தால் அதை கண்டறிந்து கொள்கிற வாய்ப்பை உருவாக்கி தருகிற இடம்தான் இந்த இடம் தவிர இது அவர்களுக்கான பரிசோதனையை செய்கின்ற இடமாக இது அமைத்திருக்கிறது என்பதை கிராம மக்கள் புரிந்து கொண்டு இந்த முகாம்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அது எல்லோருக்கும் தெரியும். நமக்கு நோய் வரக்கூடாது, அது நாம் எல்லோருடைய பிரார்த்தனை. ஆனால் வந்துவிட்டால் என்ன செய்வது? வைத்தியம் பார்க்க வேண்டும். ஆனால் வருமுன் காப்பதற்கான வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதுதான் நமக்கு ஏதாவது நோய் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்கான வசதி. அந்த வசதியை உருவாக்கி தந்திருப்பவர் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். அவருடைய ஆணைப்படி நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய சார்பிலே மிகச் சிறப்பாக இந்த மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம் நடைபெறுகிறது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பங்கேற்று தங்களுக்கான வாய்ப்புகள், ஏதாவது நோய் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொண்டு நோயின்றி அவர்கள் வாழ வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆரோக்கியமான தமிழகம், அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய லட்சியம். அதை அடைய நாம் நிச்சயமாக எல்லோரும்